கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவன் மிகவும் கிருபையா இருந்து இந்த ஒரு நாளை நம்முடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்திருக்காங்க. அது நிமித்தமாக இந்த காலை கதை நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இணைவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு குட்டி சம்பவம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மீண்டும் ஒரு விசை கூட அந்த சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நெப்போலியன் போனபார்ட் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வெளியில இருக்க காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ்பின் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருடைய சட்ட ஆலோசகருடைய அறைக்குள் போறாங்க. அந்த ஆஃபீஸ்க்குள்ள போகும்பொழுது இவரை நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லி நெப்போலியனை சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்படி போனவங்க என்ன செய்ய, அந்த ஆஃபீஸ் டோர் என்ன செய்யல, சரியா முடியல, அது கொஞ்சம் திறந்துருந்துச்சு. அதனால அவங்க உள்ள என்ன உரையாடுகிறாங்களோ அது யார் காதுல விழுது அப்படின்னு சொன்னா நெப்போலியன் காதுல விழுது. ஜோஸ்பின் தன் சட்ட ஆலோசகரை போன்சிர் ரோக்கிடோ அவர் பேரு, அவர்கிட்ட இந்த அம்மா என்ன கேட்குறாங்க ஜோஸ்பின் சொன்னா, இந்த தளபதி போனபார்ட் என்னன்னா செய்யலாம், திருமணம் செய்து கொள்ள, நெப்போலியனை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், நீங்க எனக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, என்ன தீர்மானம் எடுப்பதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்களாம். அதற்கு அந்த ஆலோசகர் என்ன பதில் சொல்றாருன்னு சொன்னா, அம்மா என்னம்மா, ஒரு மனுஷன் எப்ப பார்த்தாலும் யுத்தத்திலும் வாளும் கையுமா இருக்கிறான், வாளும் போர்க்கலசம் அந்த ஆடைகள் சீரழோட இருக்கிற அந்த மனுஷனையே நீங்க திருமணம் செய்ய மனசுல நினைக்கிறீங்க? எந்த ஒரு புத்தி உள்ள ஒரு பெண்மணியும் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ சொல்லுவாங்கல்ல, இராணுவத்தில் இருக்கிறவங்கள யாரும் அவ்வளோ சீக்கிரமா திருமணம் செய்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய வாழ்க்கை, அவருடைய லைஃப் வந்து ஒரு நிரந்தரம் இருக்காது. திடீர்னு போர், அங்கெங்கேயாவது மாண்டு போயிடுவாங்க. அப்படி நிறைய பேர் நம்முடைய நாட்டுக்காக தியாகம் பண்றாங்கல்ல, அதுக்காக அநேக பெண்கள் என்ன செய்யறாங்க, அவருடைய வாழ்க்கையை தியாகத்தோடு நடத்துறாங்க. திருமணமாகி ஒரு 3-4 மாசம் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அவங்க குழந்தை வந்துடும், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி போர்ல அவங்க இறந்து போயிருப்பாங்க. செய்தியை பார்த்துருக்கோம். பிரசவம் கூட நடந்திருக்காது. அப்படிலாம் பெண்கள் வாழ்க்கையில தங்களுடைய தியாகம் பண்றாங்க. அப்படி இருக்குது. ஆனா இப்ப இந்த ஆலோசகர் சொல்ற காரியம் என்னன்னா, நீங்க அவர் போர்ல இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க என்ன செய்றீங்க, உங்க வாழ்க்கையை வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட நெப்போலியனுக்கு கோவம் வந்துச்சு. ஆனா அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனா அதுக்காக அவர் அவருடைய காரியங்களோட அவர் தொடர்ந்து போரிட்டு எல்லா காரியங்களையும் அவர் வெற்றி சிறந்தாரு. அப்படி வெற்றி சிறக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, 8 வருஷம் கழிச்சு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அந்த பிரான்ஸ் நாட்டுல பெரிய ஒரு மன்னனாக முடிசூட்டப்பட்டார். அந்த பதவி ஏற்றுக்கிற அந்த விழாக்குல ஜோஸ்பினுக்கு அவரும் வந்திருந்தாங்க. அப்போ அவர் அந்த சட்ட ஆலோசகருக்கு முதல் ரோல ஒரு சீட்டு போட்டு வச்சிருந்தாரு. அவர் சொன்னாரு, நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த மனுஷனை நீ கட்டாத, அவன் எப்படி யுத்த வீரனா இருக்கிறான், யுத்தத்துக்கு போற வாளும் சீருடையுமா இருக்கிற மனுஷனை நீ ஏன் கட்டுற? நீங்க இன்னைக்கு பாத்தீங்களா, நான் ஒரு மன்னனாக மாறி இருக்கிறேன். அப்போ நீங்க அதை நான் மன்னனாக முடிவு சொல்றதை உட்காந்து பாருங்க, அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த கதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்னு சொன்னா, அதை கேட்ட அந்த ஆலோசகர் கொஞ்சம் வெட்கமா போச்சு. ஆனாலும் கூட இன்னைக்கு நமக்கு வருகிற பாடம்னு சொன்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கார். அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தரா இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த அன்பான தேவன் உங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்ட்டு அவர் அறிந்திருக்கார். அதனால நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றி தருவார். எப்படி நெப்போலியனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மன்னனாக மாறுவதற்கு தேவன் கிருபை செய்தார். நீங்க தவறான தீர்ப்பு நீங்க பாத்தீங்கன்னா, வேதாகமத்துல கூட ஏலி என்ற ஆசாரியன், அன்னாள் என்ற ஒரு பெண்மணி குழந்தை இல்லை அப்படின்றத பாரத்தோட ஆண்டுடைய பாத்துல கண்ணீரோடு அவங்க ஆண்டுடைய பாத்துல கெஞ்சி நிற்கும்போது, அப்ப அந்த ஆசாரியன் என்ன சொல்வாருன்னு சொன்னா, நீ என்ன குடித்து வெறித்து என்ன இங்க பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பார். அப்ப அந்த பெண்மணி மிகவும் தாழ்மையோடு பிரதியுத்தரம் சொல்லுவாங்க, இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நீங்க நான் வாயை கூட திறக்காம நான் புலம்புறத நினைச்சு நான் குடி வெறியில பேசுறேன்னு நினைக்கிறீங்க. இல்லை,
நான் என் மன கிளேசத்தை என்ன செய்கிறேன், ஆண்டுடைய பாதத்தில் விட்டுறேன். பார்த்தீங்களா, நாம் ஒரு காரியம் செஞ்சோம்னா மனுஷர்கள் வேற விதமாக பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவரோட நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்குறார். அப்போ அந்த பெண்மணிக்கு கொடுத்த வாக்கு தான், நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியம் உங்களுக்கு நடக்கும் போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தோடு அனுப்புவாங்க. அதே போலதாங்க ஆண்டவர் உங்களே என்னையும் பார்க்குறாரு. உங்களுடைய தேவைகள் என்னன்னு அவருக்கு தெரியும், உங்களுடைய காரியங்கள் என்னன்னு தெரியும், உங்களுடைய எதிர்காலம் அவர் கருத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் தைரியமாக இருங்க, ஆண்டவத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யுங்க. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு சமாதானம், உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சிகள், நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து தர அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரல உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் காணும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் அவர் தர காத்திருக்காங்க. அப்பேற்பட்ட தேவனை நீங்க தொடர்ந்து பற்றி கொள்ளுங்க. மனுஷர்கள் முகத்தை தான் பார்ப்பாங்க, அவருடைய இருதயத்தை பார்த்து உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவாங்க. உங்களுடைய தேவைகளை சந்திப்பாங்க, உங்களுக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவாங்க. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஏன் சொன்னார், அவர் அந்த சராசரத்தையும் படைத்தவர். ஆதியிலே தேவன் வார்த்தையினால எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட ஒண்ணுமே என்ன செய்யல, குறைவு இல்லை. அவர் எல்லாத்துக்கும் அவர் அதிகாரியா இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அவர் தருவதற்கு அவர் கரம் என்ன இருக்குது, ரொம்ப விசாலமாக இருக்கிறது. நீங்கள் கேட்கும் போது அவருடைய கைக்கு என்ன செய்யல, உங்களுக்கு கொடுக்க முடியாதபடிக்கு குறுகி போகக்குள்ள. ஏன் சொன்னா அவர் அந்த சராசரத்துக்கும் அதிகாரியான கர்த்தர். அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார். மனுஷன் பார்க்கிறபடி அவர் நம்மை பார்க்காதபடிக்கு அவர் என்ன செய்யறாரு, நம்முடைய இருதயத்தை பார்க்க. அதே குணத்தை நாமளும் மற்றவர்களுக்கு தீர்ப்பு சொல்லாதபடிக்கு, அவருடைய முகத்தை பார்த்தோ, அவருடைய உருவத்தை பார்த்தோ, அவருடைய நடக்கை பார்த்தோ நம்ம தீர்மானிக்காதபடிக்கு, கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறது போல நம்மளும் பார்ப்பதற்கு, மற்றவர்களையும் உங்களைப் போல பார்ப்பதற்கு என்ன செய்யணுமா, நாம கற்றுக்கொள்ளணும். நானும் அதே பாடங்களை நானும் கற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்வோமா, ஜெபம் செய்வோம். நியாயத்தீர்ப்பின் தேவனே, நாங்கள் தீர்ப்புட்படாதபடிக்கு எவரையும் தீர்ப்பளிக்க இடமில்லாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, எங்களுடைய தீர்ப்புகள் முகத்தை பார்த்திருக்கும் அல்லது அவருடைய நடக்கையை பார்த்திருக்கும். ஆனாலும் நீர் இருதயத்திலே ஆராய்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்தையும் ஆராய்ந்து அவருடைய தேவையை சந்தித்து சமாதானத்தை கட்டளையிடுமாறு கெஞ்சி முன்னெடுக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட பாடத்தை போல மற்றவர்கள் நாங்கள் தீர்ப்பு செய்யாதபடிக்கு கர்த்தாவே, எல்லாவற்றையும் தீர்ப்பு செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நீர் எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறது. எப்படி நெப்போலியனை உயர்த்தினோ அதே போல எங்கள் உயர்த்த வல்லவர்கள், எப்படி அண்ணாலை உயர்த்தினோ அதே போல எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. அதற்கு அவருடைய பாத்திரம் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மன்னித்தரலுங்க. உடைய ராஜ்யம் வரும்பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போய் விடாதபடிக்கு நித்திய ராஜ்யத்தில் உம்மோடு சேர்ந்து வாழுகிற பெரிய ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமா. இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.